Guys, நான் ரெடி. சேலஞ்சுக்குள்ள போலாமா? போலாம். எஸ், இப்போ நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோம் தெரியுமா? தெரியாது. கொத்து பரோட்டா சேலஞ்ச். இல்லடா பைத்தியம், இதை வச்சு கொத்து பரோட்டா பண்ணுவாங்க. ஷவர்மா சேலஞ்ச். ஓகே? ஹாய் guys, welcome to I am Subbu official. இப்போ அந்த மஞ்சள் கலர்ல வர்றதா வந்து ஷவர்மா. நான் ஜெயிக்கணுன்றதுக்காக நல்லாவே இல்லை. மனசு வர மாட்டேங்குது. அப்போ விட்டுரு, தோத்துரு. பண்றடா கேம் டெக்னிக்கை காப்பி பண்றியா? கைஸ் இப்படிதான் அவன் மேனிபுலேட் பண்ணியே ஜெயிப்பான். எல்லாம் பெரிய பெரிய பீஸா எடுத்துக்கிட்டே ஜோக்கா. ஏன்டா இப்படி டமால் டிபில் மாறுற? விஷயம் என்ன சவரம் மாதிரி இருக்குது பார்க்க. ஸ்பெஷல் இல்ல, நார்மல் ஷவர்மா, நார்மல் பிளேட் ஷவர்மா இருக்கே. ஓ மை காட், வாவ்டா சுபு. ஸோ மக்களே, என்ன வீடியோ போட்டாலுமே அந்த கமெண்ட்ஸ்ல வந்து ஷவர்மா பண்ணுங்க, நான் குக்கிங் வீடியோஸ்ல ஷவர்மா பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஷவர்மா சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஓகே. ஸோ நானும் ஹரிஷும் தனித்தனியா போட்டியிட போறோம். ஸோ யாருக்கு நல்லா வருதோ அவங்க தான் வின்னர். இந்த தொப்பி என்கிட்ட தான் இருக்கு இது வரையும். முடி கொட்டு நான் தொப்பி போடாம இருந்தேன். இன்னைக்கு அந்த தொப்பி வாங்க, ஏன்னா இது அச்சன் ஹேட்ரிக் 3வது வாரம். ஹேட்ரிக் தடுக்கிறதுனால தான் என் பேர் ஹரிஷ் ஹேட்ரிக். ஓகேடா, பாப்போடா. ஓகே, ஸோ சிக்கன் ஷவர்மா அவன் எப்படி ஸ்டைலில் பண்ணான்னு தெரியல, நான் ஒரு ஸ்டைலில் பண்ண போறேன். ஸோ கடைசியில் ஷவர்மா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். பைத்தியக்காரா, நாம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஷவர்மாக்குன்னு போன்லெஸ் சிக்கன் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, செம்மையா கட் பண்ணாங்கடா. அதனால சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா ஸோ அந்த போன்லெஸ் சிக்கனை வந்து இவ்வளோ இது பெருசு தேவையில்ல. தட்டு இருக்காடா, இது தட்டு எடுத்து வந்தியா? சொல்லவே இல்லையா? தட்டு எடுத்துன்னு வாடான்னு. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கடா? நான் கையிலே கட் பண்ணிட்டு போயின்னே இருப்பேன்டா. உனக்கு எவ்வளோ வேணும்? போதுமா? எல்லாம் பெரிய பெரிய பீஸா எடுத்துக்கிட்டே ஜோக்கா. கரெக்டா கட்டுவிட்டா? ஒழுங்கா சின்ன பீஸ் ஒன்று எடுத்துட்டு அதை கூட தோப்ப ரெண்டுமே லெக் இருக்கு பாரு. இந்தடா வச்சுக்கிறேன். ஏன்டா அழுவுற? இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. அழுகிறியாடா? என்ன எடுத்துக்கோ, ஒன்றும் இல்லை. சிக்கன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை உன் மேலே வை. ஓகே गाइस, 2 பேருமே அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லா மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணி ஊற வைக்க போறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் எனக்கு என்ன மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் நான். ஓகே गाइस, நான் ஃபர்ஸ்ட் தயிர். ஸோ கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொரியாண்டர் பவுடர்னா மல்லித்தூள். ஓகே, அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம ஸ்பைசி கொடுக்க போகுது. गाइस, நான் என்ன போடுறேன்னு கேட்காதீங்க. பழகம் போல் பெப்பர் வந்து உடம்புக்கு நல்லது. அதனால அதோட ஸ்பைசி கொஞ்சம் வேணும் நமக்கு. நானும் பெப்பரை வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? இப்போ நீ மிளகாத்தூள் போட்டு போகிறேன், வாயிலே குத்துவேன் பாறேன். பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். என்ன இது? ரசப்பொடியா? சீரகப்பொடி. சீரகப்பொடி போட போகிறோம் गाइस. என்ன பொடினே தெரியாமல் என்கிட்ட கேட்குறான். சக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். இது ஒரு சும்மா லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக. இதில் என்னடா ஃப்ளேவர் வரும்னு கேட்காதீங்க. ஸோ கரம் மசாலாவும் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி பூண்டு வந்து நானும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். என்னடா 1 டீஸ்பூன் தான் இருக்கும் போல் இதுக்குள்ளே. 1 டீஸ்பூன் கூட இருக்காது போடுறேன். நல்லவே 2 வாங்கினேன்டா ஐஷை. அப்புறம் நான் கேர்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா ஸ்பூனில் போட்டுருந்தோம். இப்போ பாருங்க, ஆனால் குக்கிங் வந்து நம்ம பழக ஈஸியாக தாங்க இருக்குது. முன்னாடி அளவு தெரியாமல் போட்டுருந்தோம். गाइस, இது வந்து தந்தூரி மசாலா, சும்மா அந்த ஃப்ளேவருக்காக. நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே गाइस, garlic பவுடர். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நானும் லைட்டாக. ஐயோ, ஸோ உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் நம்ம பெப்பர் போட்டிருக்கேன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். அதுதான். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். गाइस, நம்மளோட ஃபேவரட் சில்லி ஃப்ளேக்ஸ். இவன் எல்லாத்துக்கும் அதை போட்டு சமாளிக்கிறான்டா. போட சொன்னாங்கடா. உண்மையிலே எடுத்துட்டு வந்த எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு. எனக்கு இப்படியே சாப்பிட போல செம வாசனையாக இருக்குதாடி. गाइस, அது சில்லி ஃப்ளேக்ஸா ஆரிகானோவான்னு டவுட்டாக இருந்துச்சு. அதனால் 2த்தையும் நான் போட்டுக்கிறேன். லெமன் போடவே இல்லை. அப்போ இப்போ கடைசியாக இப்போ இது மேலே ஊற்றணும். எப்படி ஏமாத்தணும் பார்த்தீங்களா? உச்சமே இல்லை. நிஜமாக தான்டா பைத்தியமே. ஓகே, இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. இதில் வந்து லைட்டாக அந்த கொட்டையை எடுத்துட்டு லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுருவோம். லெமன் வந்து அந்த ஒரு புளிப்பு தன்மைக்கு தான் லெமன். ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய டைம். கைஸ் ஓகே, ஸோ என் மசாலா ரெடி. என்னடா வந்து ஒயிட் கலரில் இருக்குது அரிஷே? ஒயிட்ரா, இதான் ஒயிட் கலர். ஓ, அந்த மஞ்சள் கலரில் வர்றதா வந்து ஷவர்மா.
இப்போ கலர் போட்டால் என்ன கலர் வேணால் வரும்டா. நான் கலரே போடலையே நான். அதுதான் சொல்கிறேன். ம். இப்போ வந்து நீ வந்து வெறும் இப்போ நான் என்ன சொல்கிறது. ஓகே கைஸ், இதை வந்து ஒரு 1/2 hour நான் ஊற வைக்க போகிறேன். ஓகே, 1/2 hour கழிச்சு வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தயிர் அதிகமாக ஊற்றிட்டணும். சரி ஓகே, ஊற வைக்கலாம் நம்ம. நானும் பார்க்கலடா. அச்சா பகுத் அச்சா ஹே. கைஸ் லெமன் அதிகமாகுது கைஸ். அப்படி பண்ண தெரியலனா அண்ணா இது எவ்வளோ நான் போடுறது ஆனால் அண்ணா என்கிட்ட கேட்டனா அண்ணா இது என்னடா பண்ணுவார் இதுக்கப்புறம் நீ ஊற வச்சு பேனில் வறுத்து எடுத்து கட் பண்ணி போட வேண்டியதான் கைஸ். தந்தூரி மசாலா. ஏன்டா ஏன்டா ஈண்டான்லாம் என்கிட்ட கேட்காத. முந்து செஞ்சிட்டியா? அது வேறு அவ்வளோதான் ஃபஸ்ட் அட்டம்ப்டே முடிச்சிட்டேன் நான். ஊத்தச்சா 1/2 hour ஊற வச்சுடாரு. ஓகே காய்ஸ், நான் ஊற வச்சு 1/2 hour ஆச்சு. ஹரிஷ்க்கு இன்னும் 10 நிமிஷம் வேணும்னு சொல்லியிருக்கான். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அவனில் பண்ண போகிறேன். ஓகே, ஹரிஷ் வந்து பேனில் அப்படியே பண்ண போகிறான், ஃப்ரை பண்ண போகிறான். ஸோ அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஓகே, அவனை வந்து நான் ஒரு 10 minutes வந்து ஒரு 200 degree Celsiusல பேக்கில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ஓகே, அதுக்குள்ளே நம்ம அந்த குச்சியில் சொருவலாம். பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கட் பண்ணி பேஸில் கொஞ்சம் கட் பண்ணி மேலே கொஞ்சம் கட் பண்ணி ஒரு குச்சை சொருவி இது கீழே வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் அலுமினியம் ஃபாயில். அதனால இது மேலே வந்து நம்ம குத்தி அதுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். அந்த அவன் ட்ரேவை வச்சுட்டு இந்த ஐட்டம் வச்சுட்டு சிக்கன் நல்லா ஊறி இருக்கு, மேலே இந்த ஆயிலெலாம் வெளில வந்திருக்கு. சரி, அப்படியே வந்து இதுவுல குத்துற மாதிரி குத்த வேண்டியதான். கைஸ், அப்படியே கடையில் இருக்க மாதிரியே இருக்குல்ல. ஹரிஷே மிரண்டான் இந்த டெக்னிக்கை பார்த்து. என்ன ஹரிஷே? இல்லை, உருளைக்கிழங்கு உள்ளே வெந்துச்சுன்னா மூந்துடாது. இல்லை உள்ளது. ஓகேவா? ஸோ இது மேலே வந்து ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன். பக்காவா இருக்காங்க கைஸ். அது ரெடி ஆனோடனே இது சுற்றி கட் பண்ணும்போது ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட 40 minutes வந்து பேக் ஆகணும். ஓகே கைஸ், இது ப்ரீ ஹீட் ஆகி முடிய போகுது. முடிஞ்சோடனே இதை வந்து ஒரு 40 minutes வந்து பேக் பண்ண போகிறோம். ஓகே, வச்சிடலாமா? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஏய் குச்சே, அடா பைத்தியக்காரங்களா இடிக்குதுங்க. இருங்க, இதை கட் பண்ணி எடுப்போம் கொஞ்சம். இது வேற அவன் பார்த்தா சிரிப்பான். இந்த அளவு பார்க்காம விட்டேன் பார்த்தீங்க. சரி, இப்போ போவோம்னு நினைக்கிறேன். சக்ஸஸ். ஓகே கைஸ், அவன் வந்து ஷவர்மாவை அப்படி உள்ளலாம் வச்சு ப்ரொஃபஷனலாக பண்ணுறான். நம்ம வந்து ஹோம் ஸ்டைலில் பண்ண போகிறோம். கைஸ், இது வேறு எனக்கு எப்படி ஆன் பண்ணணும்னு தெரில. ஓகே, அப்போ என்ன ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சோண்டு ஆயில், கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவுக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டை மைனஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ப்ரொஃபஷ்னல். ஸோ எல்லாருக்குமே தெரியும் மைனஸ் வந்து இதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு. நார்மலாக பேக்டு மைனஸில் வாங்கினா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஓகே, ஸோ நான் ஒரு உனக்கு போதில்லை இவ்வளோ. இதுடா நான் என்ன பண்ணுறேன், நான் இவ்வளோ பூண்டு எடுத்துக்கிறேன். பேசிக்கினே பூண்டு எடுத்து மிளகு தான் போடணும். ஆக்சுவலாக மிளகு இல்லாதனால மிளகு தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம். டைமர் வேண்டா. ஃபோன் எங்கே வச்சேன்? உப்பு சும்மா கொஞ்சம். உன் ஃபோன் தான் கூட. உன் ஃபோன் எங்கன்னு கேட்டேன், உன் ஃபோன் எங்கே வச்சேன்னு தெரியாது. என் ஃபோன் வேணும்னு கேட்டால் தர போகிறேன். இது யார் ஃபோன் மகளே? சரி, என் ஃபோன் எப்படி என்கிட்ட வந்துச்சு? ஸோ சரி ஓகே, சுகர் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு. எண்ணெய் வந்து ஒரு 150 கிராம் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிப்போம். ஓகே, சாரி, ஏதோ ஞாபகத்தில் அதில் போய் நீ அதை பண்ணு, நான் அதை மிக்சியில் போடுறேன். ரெடி, ஆரம்பிக்கலாங்களா? ஆனால் நான் இன்னும் அந்த மைனஸ் செஞ்சதை மறக்கவே மாட்டேன் இன்ஃபியூஸ் சிக்கனுக்கு. ஓகே, திரும்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். எனக்கும் இந்த மைனஸ்க்கும் ராசியே இல்லை, ஏதாவது வரணும்னு வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக ஜூஸர் மிக்சரில் தான் போடணும்னு நினைக்கிறேன்டா. இல்லை வரான் விஷயம் என்ன சௌரம் மாதிரி இருக்குது பார்க்க. சாமா செஞ்சால் சாமா மாதிரி தாண்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒட்டுக்கும்.
உங்கள் அபிலாஷ் என்னான்னு தெரில. நான் பண்ணி டைமை வச்சுட்டு வந்துட்டேன். காய்ஸ் ஐ திங்க் இப்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு காய்ஸ். கொஞ்சம் திக்காயிடுச்சு காய்ஸ். அந்த மைனஸை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். கருகுல அடி பிடிக்கிறோம். நான்ஸ்டிக் தவான்னாங்க. அடி பிடிக்கலடா. ஒட்டுதா? இல்லடா ஒட்டலடா. தள்ளிட்டா வந்துச்சுடா. ஓ மை காட் சூப்பர். ஓகே, இந்த மைனஸ் அப்படியே ஓரம் வச்சிடும். இவனும் நல்லா வேகிறான். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. இன்னும் அந்த டைம் நல்லா சைட்லாம் கருகி நல்லாயிருக்கும். கைஸ் இவன் இருக்கானா போயிட்டானான்னு தெரில. டேஸ்ட்டு பக்கா. குக் ஆகணுமா வேணாமா அதுதான் கைஸ் இன்னும் எங்களுக்கு தெரியல. சரிங்க நான் தட்டி விட்டு வரேன் முதல்ல. கைஸ் இதை மட்டும் இப்போ போட்டுக்கலான்னு இருக்கேன். அதாவது நான் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒன்று நான் என் மெத்தடில் செய்கிறேன். என்னப்பா ஏதோ கேட்டுச்சு எனக்கு அங்கேருந்து வரும்போது. என்ன சொன்னேன்? கேம் டெக்னிக்கை காப்பி பண்ணுறியா? ஓகே காய்ஸ், நம்ம தேவையான கோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுப்போம். கோஸ்லாம் செய்யலையா? நான் ஸ்பெஷல் சாப்பிடுவோம். லைட்டாக அந்த கோஸ் போட்டால் அந்த கருக்கு இருக்கும். நீங்கள் அப்படிலாம் ஏமாத்துறது பிடிக்காதுடா. ஏமாத்துறது இல்லை டைஷு, அது டேஸ்ட்டு தான் டைஷு. அதுவும் கைஸ் போதும் கைஸ் ஒன்று பாடி தாங்காது கைஸ். ஏன்டா போட்டு எல்லாத்தையும் சாப்பிடுச்சுங்கிற? அதனால தான் ஒன்று போதுன்னு வேணா சொல்லு போகிறேன். இப்போ மூடிட்டே எப்படி புகை வரும்? முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாமோ? ஓடா நான் மைனஸ் அடிக்கிறேன். ஒரு நிமிஷம் கத்தி கொடு. அங்கே இருக்குறா இருக்கிறத இடம் எதுக்கு நான் வேலை செய்கிறவங்கிட்ட வந்து வாங்குறேன்? பர்ஃபெக்டாக உண்டு. இந்த கேமோட வின்னர் நான் தான் போலையே. பூண்டு உனக்கு பிடிக்காதா பூண்டு ஃப்ளேவர் ஆயிடுச்சு அதில் கார்லிக்? பிடிக்கும்டா. பூண்டு தான்டா அங்கே. இந்த சுகர் போட்டால் பிடிக்காது. அந்த இனிப்பாக இருந்தால் அந்த அளவுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கொண்டா ஆயிடுச்சு இனிப்பாக இருந்தா. எண்ணெய் இவ்வளோ ஊற்றும் போது எனக்கே கஷ்டமாக ஹரிஷ். ஆமாண்டா ஹரிஷ். இன்னும் ஹோட்டல்ஸ்லாம் எவ்வளோ ஊற்றுவாங்க. அதுவும் என்ன எண்ணெய்னே தெரியாது. எண்ணெய்னாலே இப்போ டேஞ்சரு. இப்போது இதுதான் அரைக்க சொன்னாங்க கைஸ். எண்ணெய் ஊற்றுனா திக்காகும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, எண்ணெய் ஊற்ற திக்காகுது. மனசு வர மாட்டேங்குது. அப்போ விட்டுரு, தோத்துரு. திக்காக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஓகே இட்ஸ் ஓகே. மோஸ்ட்டாக நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. கேரட் போடுவாங்க ஹரிஷ். கேரட் சைடில் வைப்பாங்க. கைஸ் நம்மளோட அடுத்த ப்ராசஸ். அப்பா ஆஹா எத்தனை ஷவர்மா செய்கிறாரு இப்போ? ஒன்று கன்னியாகுமரி. இவருக்கு ஒரு தனி இலை வேணும் போல்ட்ட. ஒரு ஃபங்க்ஷன் போனால் இதுவாங்க நிறவு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கான். தனியாக ஒரு இலையில உட்காந்து சாப்பிட்றேன். அம்மா எனக்கு அனுப்புகிறாங்க. சிக்கன் ரெடி. என்னது ரெடி இது? சிக்கன். ஓகே, அதில் நீ ஷவர்மா ஸ்டார்ட் பண்ணுறியா? அவ்வளோதான். ஓகே, ஹரிஷ் ஷவர்மா பார்ப்போம் நம்ம. ஒரு நிமிஷம் இல்லை, அது ரெடி பண்ணணும்ல. குபூஸ் வந்து செய்யலாம். நாமளும் அந்த பீஸாலாம் பண்ணுற மாதிரி அந்த ஈஸ்ட்டை போட்டு தான் பண்ணணும். அது நிஜமாக அது டைம் வேஸ்ட் ஆகுதா? ஸோ அதனால் ரெடிமேடாகவே விற்குது குபூஸு. அதை வாங்கிட்டு ஒன்று வந்து 15 ரூபா ஒரு பீஸு. அது வந்து ஏதோ ஒரு கடையில் அந்த ஷவர்மா செய்கிற கடையில் போய் வாங்கணும். அதனால் அவ்வளோ ரேட்டு. நார்மலாக வந்து 5 ரூபா தான் நினைக்கிறேன். அது பிளேட் ஷவர்மா ரோல் அடி. ரோல் ஷவர்மானாலே ரோல். இது அங்கெல்லாம் வச்சோன்னே வந்துடும். இனியே ஒரு மாதிரி ஆகுது. அவ்வளோதான்டா வேகிறது. இந்தமாதிரி கலர் வரணும்டா. அதான் வந்துச்சு, அதுதான் சொல்கிறேன். அவ்வளோ சைட் தான் வந்து கேஸ். இதெல்லாம் ப்ரொஃபஷனல் பண்ணுறது. வீட்டில் யாரும் இதுமாரி ட்ரை பண்ணாதீங்க. நம்ம ஐட்டம் முடிஞ்சு தான் நான் போய் தூக்கின்னு வந்துடலாம். வெந்திருக்கான்னு தெரியல. அப்படியே எடுத்து நம்ம செய்கிறோம். வெந்திருக்கோ இல்லையோ. முடிய போகுது. 5 4 3 2 1. என்னண்ணா எப்படி இருக்கு? ஒரிஜினல் ஷவர்மா தான். பக்காவாக இருக்கு. வாவ். ஸோ இதில் மைனஸை போட்டுட்டு அரி செஞ்சோடனே நான் செய்கிறேன். ஓகே, மைனஸ் இல்லைடா அது முட்டை தண்ணி. ஓகே, முட்டை தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு. ஓகே, முட்டை தண்ணியே இருக்கட்டும். என்ன பண்ணாலும் நசுங்காது சிக்கன். ஏன்னா வேகவே இல்லை. வெந்துச்சுடா பைத்தியக்காரா. கைஸ் இப்படி தான் அவன் மேனுப்புலேட் பண்ணியே ஜெயிப்பான். அவ்வளோதான். இதை அப்படியே வச்சு சாப்பிட்டா முடிஞ்சிச்சு. கைஸ் பாருங்க, அவ்வளோதான். சிக்கனை செஞ்சால் மைனஸை ஊற்றுனா அந்த குபூஸை வாங்கினா தடவைனா முடிஞ்சிச்சான். இன்னும் முடியல. ஒரு ஐட்டம் சேர்க்கணும். சும்மா சாப்பிட்டு பாப்பா எப்படி இதுன்னு. இது கொடுப்பல டேஸ்ட்டுக்கு ப்ளீஸ். இதே ஒரு நிமிஷம் செஞ்சு முடிச்சிடறேன்டா.
ஏய் ஒரு வாய்டா பார்க்க ஷவர்மாவில் வைக்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன். அது என்ன முடிஞ்சிச்சா? நான் போட போகிறேன். பட்டர் ஷீட்டு வேணுமே. நான் வந்து பிளேட் பண்ண போகிறேன்ப்பா. எனக்கு பட்டர் ஷீட் தேவையில்லப்பா. ஏன்டா இப்படி டமால் டிபில் மாறுற? மாறலடா அரிசே. ஷவர்மானாலே ரோல் தான்டா, அது தான்டா ஷவர்மா பிளேட்டும் இருக்கு. இதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், பெரி பெரி மசாலா. கோசு போட்டால் பிளேட் பண்ணிடலாம்டா அரிசே. என்ன நீ தானே சொன்ன. நான் சும்மா சொன்னேன், அதுக்கே எடுக்கிறேன். அசிங்கமா வெக்கமா இல்லை, எடுத்துக்கோ வேணா சொல்கிறேன். எடுத்துக்கலாம். என்ன கைஸ், கோஸ் தானே. கோஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். கோஸ் இல்லை, முட்டை தண்ணி. முட்டை தண்ணி, சாரி. ஓகே, சந்தோஷமா? ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா அரிசே. லைனிங் என்னது? லைனிக்கு ஒரு ஸ்பெஷல் ஷவர்மா சார். ஸ்பெஷல் இல்லை, நார்மல் ஷவர்மா, நார்மல் பிளேட் ஷவர்மா இருக்கே. ஓகே, ஒரு பிளேட் ஷவர்மா பார்சல் சார். செம்மையாக தானே. கோஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த ஸ்டார்ட் பண்ணியா? அந்த போயிட்டேன். கோஸ் சாப்பிட்ற மாதிரி இது ஒன்றுமே இல்லை இதில் போட. நல்லாவே இல்லை. என்ன இதுதான் கைஸ் மேனிபுலேட் பண்ணுறோம். உண்மையிலே நல்லா இருக்குது கைஸ். இப்போ நீ பண்ணி நீங்கள் மட்டும் இங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்டே கொடுத்து டேஸ்ட் பார்ப்பேன். ஓகே. என்ன விட்றேன் ரொட்டி அது. கைஸ் பட்டர் ஷீட் எடுத்துட்டேன். ஓகே, நீ அதை பண்ணு கைஸ். ஓகே, இப்போ ஹரீஷ் வந்து அதை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம பண்ணுறோம். இங்கே வாங்க, சிக்கனை கட் பண்ணுறேன். கட் பண்ணல. ஓ மை காட், வாவ்டா சூப்பு, வாவ்டா. கம்மியாக இல்லை, சூப்பர். இருந்தாலும் என் அளவுக்கு வரல. ஓகே, நிறைய சிக்கனை கட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. கைஸ் நான் ஷவர்மாவே முடிக்க போகிறேன் கைஸ். தூக்கி இதை மேலே போட்டுட்டு இந்த கொஞ்சோண்டு கோஸ் எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சிக்கனை போட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த படியில் வேறு ஹரி குவாலிட்டிக்காக பேர் அதுதான்டா நம்ம செஞ்சு வச்சிருந்த மயனேஸை போடுறோம். நம்ம பண்ண போகிறது வந்து பெரி பெரி ஹரிஸ் முடிச்சான அதை வேறு. அடுத்தது வந்து ரெட் சில்லி சாஸ், இந்த பெரி பெரி மசாலா கொஞ்சம், நிறைய வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் போட்டு ஓகே என்ன கைஸ், பண்ண போறோம்னா அவ்வளோதான். ஷவர்மா ரெடி. கோஸ் பச்சை தெரியா? எனக்கு ஒயிட்டாக தான் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் பண்ணிடா நீ. இது ரோல் தானே எனக்கு. இது இதுக்கு தான் எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க. இதுக்கு பண்ண மாட்டாங்க, ரோலுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ மைனஸ் அப்பளத்தில் தடவியாச்சு. இது லைட்டாக டொமேட்டோ சாஸ் ஓகே போட்டுட்டு பண்ணுறடா. அப்படியே மேலே வச்சுட்டு ஓகே. ஸோ என்னோட பிளேட் ஷவர்மா ரெடி. என்னோட ரோல் ஷவர்மா ரெடி. இப்போ வந்து டேஸ்டிங் யாருமே இல்லை, வெற்றி தான் வீடியோ எடுத்துங்க. அவன் தான் டேஸ்ட் பார்த்து சொல்லணும். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு எந்த சாப்பிட்டு அப்புறம் ஹரிஷ் சாப்பிடும்போது ஹரிஷ் வருவான். நக்கீர பரம்பரையோ செம்மையாக அது குபூஸ் வெளியில் வாங்க. நான் செஞ்சுதான் சாப்பிட்டா இருக்கோம். அப்போ எனக்கு என்ன ஹரிஷோட நிலைமை. ஐஸ் தான் சாப்பிட்டா இது. சப்பாத்தி குருமா இட்லி போல வருமா? எதுவா உண்மைதான், கடையில் இருக்க மாதிரி இருக்கான். அது மட்டும்தான் கொஞ்சம் ரப்பா இருக்கும். இது நம்ம கடையில் வாங்கினது, அதனால இது டபுள் சைடு. இந்த இதை சாப்பிட்டு எடுத்துட்டு அவள் தான். இப்போ இதை எடுத்துட்டு சாப்பிட அவள் தான். வயிற்று போக்கா? இதை இப்படி எடுத்து நான் பாருங்க. கடையில் எவ்வளோ மேலே சாப்பிட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மேலே சாப்பிட்றோம். இதில் கடையில் சொல்லுவாங்க. எப்படி இது பக்கா வெற்றி? இப்போ தான் ஓஜி வந்திருக்கேன். சாப்பிடு. ஓஜி வந்திருக்க. என் ரிசல்ட் கேட்டியா நீ? நான் தான் எடுத்தது வீடியோ. இப்போ பேர் சாப்பிடும்போது இந்த ஜோக்கெலாம் விடக்கூடாது. என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரோலா பார்க்காம அது பேர் பிச்சனை பார்க்காம அது பேர். அதுதான் நம்ம ரோலு. சாஃப்டா இருக்கா? எப்படி கம்மியா இருக்கும்? என்னடா பெரிய பெரிய மசாலா வந்து அதிகமா இருக்குடா, எந்த கம்மியா இருக்குடா? ஆனா நல்லா இருக்கு. ஏதோ ஒன்று கம்மியா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் 100 கொடுக்க மாட்டான் போல. அப்போ இப்போ உனக்கு கம்மியா இருக்கிறது தானே மேட்ரு. இப்போ பாரு, இப்போ சாப்பிடு. நான் செஞ்சது பெரிய பெரிய ஷவர்மாடா. ஐயா இதுதான் கைஸ், நான் போடுவேன்ல சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் இது இருந்தா அதுமே அவன் அதை போட்டு ஏமாத்துறான்.
இப்போ பக்காவா இருக்குமே. கரெக்டாக இருக்கும் தெரியும். நான் செஞ்ச மசாலாலாம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த ஃப்ளேவர் இருக்கணுன்றதுக்காக ஏதோ கொஞ்சமாக போட்டேன். ரெடியாண்ணா? ரெடி சொல்லு. ரெண்டுமே ஆக்சுவலாக சேம் தான். லைட்டாக 1% ரீசன் அது கம்மியாக இருக்குது. கம்மியா இருக்கும். தெரியுது கேக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ஷவர்மா மாதிரியே இருக்கு அந்த இதெல்லாம், இந்த கோன் மாதிரியா இதை சொல்றான். இதை சாப்பிட முடியாது நீ. அதுல இருந்தா செஞ்சிருக்கேன். ஷவர்மா கடையில எப்படி செய்வாங்க அது சொல்றான். செய்யற ப்ரொசீஜரை சொல்றான். நான் வறுத்தெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. அப்படி சொல்றான். சரி அப்படி அதுல இருந்து எடுத்ததுனால ஓகே சொல்லு. அதனால ப்ளஸ் டேஸ்ட் வைஸும் சுபானா தான். ஸோ இந்த கேமோட வின்னர். இது மாதிரி சொல்லுமா, நீ தானே அப்பா ஊரா பண்ற. எங்க கேப்பு ஒரு பதவி குத்துருக்காங்க, அது தூக்கி எங்கேயோ போட்டு தேடுற. ஏரியல நம்ம அந்த 1/2 மணி நேரம் இது பண்ணதுல வச்சுட்டேன். இருங்க வரேன். பரவாயில்ல கைஸ், அடுத்த சேலஞ்சில் பயங்கர எஃபர்ட்ஸ் போட்டு இவன் என்னன்னா இன்னைக்கு சேலஞ்சுக்கு இன்னைக்கு காலையில் சொல்கிறேன். நான் பார்த்துட்டு எங்கே தப்பாக செய்கிறேன். அதாவது நான் என்கிட்ட வந்து காலையில் சொல்கிறேன்னு சொல்கிறான்ல, அந்த டைம் தான் நானுமே சொல்லுவேன். எனக்குமே அந்த அளவுக்கு யோசனை இருக்கேன். நான் ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே நீ செய்யலாண்டா அப்படின்னு சொல்லும் போது தான் நானும் சொல்லுவேன். அப்போ தான் நானுமே பார்ப்பேன். ஓகேவா? கரெக்ட் தான். நீ முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன்னு சொல்ல. நீ முன்னாடியே சொன்னால் என் தலைமைக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றியா? ஸோ போட்டு விடு. ஹேட்ரிக். அரே ஹேட்ரிக் கையிலேருந்து ஹேட்ரிக் கேப் அப்படி போட்டுன்னா போட்டுக்காது. பரவாயில்ல. இது இதுவாகுதுடா சாப்பிட்ட கைடா. சரி ஓகே இப்படி இதை வச்சுக்கிறேன். கை இதுவாக இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல தான் இங்கேக்குள்ளே இருக்க குக்கிங் அந்த ஹோட்டல் ஸ்டைல் வர்றது எங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். மற்றது பை ஃப்ரம் என்டர் ஐம் சுபாப் ஷெட்டி. பாய்.